இடங்களை பாதுகாப்புன்றதெல்லாம் ஒரு ஒரு ஆஃப்டர் தாட்டா பண்ணியிருக்காங்க. ஒரு 10% ஆக்சுவலா இது வரைக்கும் போடாத திட்டத்தை இதில் கொண்டாந்துருக்காங்க. பாக்கி திட்டமெல்லாம் இவங்க வேற நிதியில் செய்ய வேண்டிய திட்டங்களை ஸ்மார்ட் சிட்டி என்ற அடிப்படையில் கொண்டாந்து இதில் சேர்த்திருக்காங்க. இந்த திட்டம் எப்போதான் முடிக்க போறீங்க? நம்ம தமிழ்நாட்டில் 10 இடத்துல ஸ்மார்ட் சிட்டி நிதி அடிப்படையில் திட்டம் நடக்குது. இது வேற எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கூட்டல. அதனால இது தாமதம் உண்மை. ஆனால் இதுவே ஒரு முன்னுதாரணம் பார்த்துங்க பாக்கி என்ன நடக்குது. இதுவே நாங்கள் சொல்லணும், பல திட்டங்கள் இப்போ மாண்பு உறுப்பினர் சொன்ன மாதிரி அந்த 250 கோடி ரூபாய் பாதாள சாக்கடை திட்டமும் என் தொகுதியில் குடிநீர் திட்டமும் பல திட்டங்கள் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டமே கிடையாது. ஒரிஜினலா கார்பரேஷன் பணி பட்டியலில் இருந்த திட்டத்தை யாருமே, அதாவது 6 கலெக்டர் வந்து போயிட்டாங்க, 5 கமிஷனர் வந்து போயிட்டாங்க. ஒரு ஆள் ஒரு வார்த்தை சொல்லலை, உங்களுக்கு உரிமை இருக்கு கேட்கறதுக்கு, இந்த மாதிரி ஒரு குழு இருக்கணும். அப்ப நீங்க சொல்றது ரைட்டு, இது 1.5 வருஷத்துக்கு முன்னாலே, ஏன் இது 4 வருஷத்துக்கு முன்னாலே நடந்திருக்கணும். ஆனா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்றத்துடைய விதிமுறைகள் எங்களுக்கு அனுப்பப்படுறதில்லை. நீங்க சொல்லலாம், நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சிக்கணும். நாங்கெல்லாம் வந்து எங்க வேலையும் கவுன்சிலர் வேலையும் பண்றதுலயே எங்களுக்கு நேரம் போயிடுச்சு. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன் இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வரலை. புது பாராளுமன்ற உறுப்பினர் வந்த பிறகுதான் அதே தெரிய வந்து, அதற்கப்புறம் இவங்க மறுப்பு சொல்லி இல்லை இன்னைக்கு நாளைக்கு இழுத்து நடுவில் கொரோனா வந்ததை வைத்து தள்ளி வச்சு அதனால்தான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சே தவிர இது என்னைக்கு தெரிய வந்ததோ அன்னையிலேருந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா நான் பாராளுமன்ற உறுப்பினரும் நானும் சனிக்கிழமை சந்திச்சு வேற வழி இல்லை, இவங்க வந்து கூட்ட போறது இல்லை, அதனால நானே கூட்டுறேன் வைஸ் சேர்மன் சொன்ன உடனே முழு ஒத்துழைப்பு கொடுத்து அதை அறிவித்த பிறகுதான் அரசாங்கம் அவசரமா ராத்திரியா ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணிக்கு ஒரு அறிக்கையை விட்டு அதில் இன்னும் எனக்கு அழைப்பு வரல. அதாவது நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்ததுனால் பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு தொலைபேசியில் சொன்னதுனால இன்னைக்கு கூட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு இன்னும் லெட்டரே வரல. அதனால ஒருவேளை பாக்கி நபர்களுக்கு போகாமல் இருந்திருக்கலாம், அதனால வராமல் இருந்திருக்கலாம். சார், இந்த குழுக்கு வந்து நேரடியா போய் அதை குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு எதுவும் அதிகாரம் இருக்கா? நேரடி இன்ஸ்பெக்ஷன் எதுவும் திட்டமிட்டு இருக்கீங்களா? அதான் இப்போ நான் சார் குவாலிட்டி கண்ட்ரோலுக்குன்னு வந்து ஆர்கனைசேஷன் இருக்குது. குவாலிட்டி கண்ட்ரோலை உறுதிப்படுத்துறது தான் வந்து சிஎம்பிலாம் இருக்குது. அதுலலாம் வந்து ப்ரைவேட் இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு மாத்திரம் 30 கோடி ரூபாய் வழங்கியிருக்காங்க. யாருடைய ஒப்புதலுடன்? கவுன்சிலரும் கேட்கல, எம்எல்ஏவும் கேட்கல, எம்பியும் கேட்கல. எந்த அடிப்படையில் முடிவு செய்தார்கள்? குடித்தண்ணியோட முக்கியம் ஸ்ட்ரீட் லைட்டு, இல்லை பாதாள சாக்கடை நிர்வாகத்தோட முக்கியம் ஸ்ட்ரீட் லைட்டு, சாதாரண லைட் பத்தாது எல்இடி. எந்த காரணமும் எந்த அடிப்படையிலும் எந்த ஒரு லாஜிக்கும் அதனால எழுதி கேட்கலாம் இதெல்லாம். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு உண்மை பதில் தெரிஞ்சே ஆகணும். இது வாயில சொல்றதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு காப்பி கொடுக்குறேன். திட்டமிட்டு ஒரு 40-50 கேள்வி கேட்குறேன். யாரால் எந்த காரணத்தினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது, என்ன இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன், யார் வந்து இது டிபிஆருக்கு சொன்னாங்க, இதுதான் இருக்கிறதுலேயே முக்கியமான பணி அப்படின்னு தகவல் கொடுங்க. அதை வச்சு நாம அடுத்த கேள்வி கேட்போம். சார், அது இல்லை சார், அதாவது திட்டமிட்ட நிதியை விட கூடியிருக்கான்னு கேட்கணும். இல்லை அவங்க சொல்றாங்களே, திட்டமிட்ட நிதியை விட கூடுறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க, கூடலன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எங்களுக்கு கொடுக்குற எஸ்டிமேட் ஒன்று தானே காமிக்கிறாங்க, எங்களுக்கு வரலாறு காமிக்கல. என் தொகுதி மேம்பாட்டு நிதியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் ஆகி டெண்டர் விடப்பட்டு நடத்தப்பட்ட பணிகளில் 22 லட்சம் ரூபாய் சேமிப்பு அரசாங்கம் எடுத்திருக்கு. என்ன சொல்றாங்க, டெண்டர் வந்து 4 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த போருக்கும் சின்டெக்ஸுக்கும். வந்து அளந்து போகும்போது சொல்றாங்க உங்களுக்கு 380 கான்ட்ராக்டர் கொடுத்துட்டு 20,000 ரூபாய் சேமிப்புன்னு வைக்கிறாங்க. இந்த மாதிரி உதாரணத்தில் 4 வருடம் பணிகளில் 22 லட்சம் ரூபாய் சேமிப்பாக காமிக்கிறார்கள். அப்போ 4 கோடி 6 கோடி ரூபாய் செலவு பண்ணும்போது திட்டமிடும் போது டெண்டருக்கு அமௌண்ட்டுக்கு 22 லட்சம் ரூபாய் சேமிப்பு வருதுன்னா பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டால் 1000 கோடி ரூபாய் டெண்டர் போட்டதில் என்ன சேமிப்பு வந்தது? ஏன்னா பாக்கி நகரங்களில் பாக்கி இடங்களில் மாநிலங்களில் 5%, 10% சேமிப்பு வருது. அப்போ இதில் சேமிப்பு வந்ததா? அந்த சேமிப்பை வைத்து நாம வேற திட்டம் செய்ய முடியுமா, இல்லை கூடுதல் அதிகாரிகள் இல்லை கூடுதல் பணியாளர்கள் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு
ஒரு பைசா சேமிப்பு கிடையாது, 100% செலவாயிரும், இதில் கூடுதல் செலவு தான் வரதுக்கு வாய்ப்பு அப்படின்னு ஆணையர் பதில் சொன்னார். அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நீங்கள் யோசிப்பாங்க. அதான் அதில் ரொம்ப தெளிவாக உதாரணம் சொல்லிட்டோம். நம்ம இந்தியா முழுக்க பல மாநகராட்சிகளில் 5 முதல் 10% சேவிங்ஸ் வந்துருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லையும். அது ஆவரேஜ். தமிழ்நாட்டிலே ஒரு மாநகராட்சியில் 8.5% சேமிப்பு வந்திருக்கு. எனவே அந்த சேமிப்பு தொகை 1000 கோடியில் 10% எவ்வளவு பெரிய தொகை, அதை வைத்து மாநகராட்சி பள்ளிகளுக்கு கல்விசார் நடவடிக்கைக்கு செய்திருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இன்னைக்கு கேட்டேன். மிகச்சிறந்த உதாரணம் மத்திய தொகுதியினுடைய சேமிப்பு 6.5 கோடியில் 24 லட்சம் சேமிப்பு வந்திருக்கு. அப்படின்னா இது வரணும். வந்தால் மதுரை மாநகராட்சி பள்ளிகளுக்கு குறிப்பாக 10, 9 அல்லது 7, 8 பள்ளிகளுக்கு டேப் வாங்கி கொடுக்கலாம். ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னா அந்த ஸ்மார்ட்னஸ்னா என்ன, அதுக்கான பள்ளிகளில் மாநகராட்சி பள்ளிகளில் பல ஸ்மார்ட்னஸ் வேலைகள் செய்ய முடியும். நிச்சயம் இந்த 1000 கோடியில் 10, 15 கோடி கிடைத்தால் கூட மாநகராட்சி பள்ளிகளை ஸ்மார்ட்னஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யலாம். அதுக்காக தான் நான் இன்றைக்கு மீண்டும் கேட்டேன், என்ன சேவிங்ஸ் அவங்க ஒன்றுமே இல்லைன்னு இருக்காங்க. வரட்டும், திருப்பி முழு பட்ஜெட்டும் வரட்டும், கேட்போம். நிச்சயம் 1 ரூபாய் சேவிங்ஸ் இருந்தாலும் அதை மிக மிக பொறுப்போடு ஸ்மார்ட்னஸ் என்ற அந்த வரையிலக்கணத்தின் அடிப்படையில், ஸ்மார்ட் சிட்டி நெறிமுறைகளின் அடிப்படையில் மதுரை மாநகராட்சி பள்ளிகளுக்கு பயன்படுத்துவதற்கு நாங்கள் உறுதியாக இருக்கோம். 2020 மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்குள் முடித்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. 250 கோடி திட்டம் மாத்திரம், அந்த பாதாள சாக்கடை திட்டம் மட்டும் அடுத்த 22 மார்ச்னு சொல்றாங்க. பாக்கி எல்லாம் இந்த மார்ச்சுக்குள்ளாங்க உறுதியா முடிக்க முடியாது. அதனால் எங்களுடைய ஆலோசனை, எங்களுக்கு சும்மா வாயில சொல்றதுக்காகவும் இல்லை இன்னைக்கு ஏதோ ஒரு என்ன சொல்றது பிரச்சனையை தள்ளி போடுவதற்காகவும் நீங்க இந்த தேதியெல்லாம் கொடுக்காதீங்க. எங்களுக்கு முக்கியம் மக்களை துன்புறுத்தாமல், மக்களுடைய வாழ்க்கையை குறுக்கீடு செய்யாமல், குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல், அது இன்னும் 2 மாதம் ஆச்சுன்னா ஆகட்டும், நீங்கள் அவசரப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 இடத்துல தோண்டி போட்டு யாருமே உள்ளே போக முடியாமல் இருக்கிற சூழ்நிலையை தயவுசெய்து நிறுத்திடுங்க. படிப்படியாக திட்டமிட்டு இம்பேக்டை, டேமேஜை குறைக்கிற அளவில் பண்ணீங்கன்னா இன்னும் 1 மாதம் ஆச்சு. நீங்கள் சும்மா பேருக்கு தான் சொல்கிறீங்க மார்ச்லாம் முடியாது, கண்ணுக்கு தெரியுதுல என்ன நடக்குதுன்னு. நீங்களாம் நினைக்கிறீங்களா மார்ச்சுக்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சிடும்னு? எல்லாம் February மார்ச்னு சொல்லியிருக்காங்க. உறுதியாக முடியாது. அது ஃபேக் ஒரு டைம் லைன் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒழுங்காக பண்ணுங்க, என்ன ஆகுதோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் புதிதாக தோண்டாதீங்க. ஏற்கனவே நடந்த வேலைகளை முடிக்காமல் புதிதாக தோண்டக்கூடாது. மாசி வீதிகளில் தோண்டுகிற பொழுது 100 மீட்டர் எடுத்து அதை முடிச்சுட்டு அடுத்த 100 மீட்டர் தொடரும். சென்னை மாநகராட்சியில் அந்த முறை கடைபிடிக்கப்படுது. இங்கே தான் இந்த கடைசி அந்த கடைசி தோண்டி போட்டுட்டு இதை ஏற்றுக்கிட்டாங்களா சார்? இப்போ நீங்கள் சொல்கிற இந்த அப்ளிகேஷன்லாம் ஓகேன்னு சொல்லி தோண்ட மாட்டோம்ட்டாங்க. ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவுங்க. இதை நடைமுறைப்படுத்தாட்டா அடுத்த என்ன கேட்கும்? இது ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவு மீட் பண்ணியிருக்கிறோம். இதை தான் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறோம். நடைமுறைப்படுத்தணும்னா எந்த அதிகாரி நடைமுறைப்படுத்துறையோ என்னன்னு கேட்போம்.